உயரமான மலைகளுக்கிடையே உள்ள அமைதியான கிராமத்தில் அர்ஜுன் என்ற அடக்கமான கல்வெட்டு தொழிலாளி வாழ்ந்து வந்தார். தினமும் விடியற் காலையில் எழுந்து கற்களை செதுக்க மலைகளுக்குச் செல்வார். அவனது வேலை கடினமாகவும் திரும்பவும் இருந்த போதிலும் அர்ஜுன் பொறுமையாக இருந்தான். ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக இருந்தான். அவன் தன் வாழ்வின் மீது அதிக அதிகாரம் பெற விரும்பினான். ஒரு நாள் பல மணி நேர உழைப்புக்குப் பிறகு அர்ஜுன் ஆற்றங்கரையில் அமர்ந்து மலைகளை பார்த்தான். அவர் நினைத்தார், இந்த கற்களை வடிவமைப்பது போல என் விதியின் மீது எனக்கு அதிக கட்டுப்பாடு இருந்தால் போதும். ஒரு குரல் காற்றில் எதிரொலித்தது. உங்கள் விருப்பம் நிறைவேறியது. இனிமேல் நீ எதை விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். திடீரென்று அர்ஜுன் பொன் சிம்மாசனத்தில் அமர்ந்து வலிமைமிக்க அரசனாக மாறுவதைக் கண்டான். ஒரு காலத்தில் அவர் தனது அதிகாரத்தை ரசித்தார். பரந்த நிலங்களை ஆட்சி செய்தார். படைகளுக்கு கட்டளையிட்டார். ஆடம்பரத்தை அனுபவித்தார். ஆனால் ஒரு அரசனால் கூட எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார். சூரியன் அவரது ராஜ்யத்தை எரித்தது. அதை தடுக்க அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. விரக்தியடைந்த அவர், நான் சூரியனாக இருக்க விரும்புகிறேன், வானத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த சக்தியாக இருக்க விரும்புகிறேன். அவரது விருப்பம் நிறைவேறியது. அர்ஜுன் எரியும் சூரியனானார். உலகம் முழுவதும் ஒளி மற்றும் வெப்பத்தை வீசினார். சிறிது காலம் அவர் வெல்ல முடியாதவர் என்று நம்பினார். ஆனால் அப்போது ஒரு மேகம் தோன்றி அவருடைய ஒளியை தடுத்தது. ஒரு மேகம் என்னை தடுக்குமானால் நான் சுதந்திரமான மற்றும் சக்தி வாய்ந்த மேகமாக மாற விரும்புகிறேன் என்று அவர் நினைத்தார். ஆனால் விரைவில் காற்று வீசியது. அது விரும்பிய இடத்திற்கு அவரை தள்ளியது. கோபமடைந்த அர்ஜுன், காற்று அதிக சக்தி வாய்ந்ததாக இருந்தால் நான் காற்றாக இருக்க விரும்புகிறேன். அதனால் அவர் காற்றாக மாறினார். நிலம் முழுவதும் கடுமையாக வீசினார். மரங்கள் மற்றும் இலைகளை சிதறடித்தார். இருப்பினும் காற்றைப் போலவே அர்ஜுன் தன்னை விட வலிமையான ஒன்றைக் கண்டான். ஒரு வலிமையான மலை தனது படைக்கு எதிராக அசையாமல் நின்றது. ஆச்சரியமடைந்த அவர், நான் மலையாக இருக்க விரும்புகிறேன், எல்லாவற்றிலும் வலிமையானதாக இருக்க விரும்புகிறேன். ஒரு உயர்ந்த மலையாக மாற்றப்பட்ட அர்ஜுன் தன்னை சுற்றியுள்ள உலகத்தால் அசைக்கப்படாமல் சக்தி வாய்ந்ததாக உணர்ந்தான். ஆனால் பின்னர் அவர் ஏதோ ஒரு சிறிய சில்லுகளை அவர் கவனித்தார். ஒரு எளிய கல்வெட்டி மலையின் துண்டுகளை செதுக்கினார். இந்த தருணத்தில் அர்ஜுன் உண்மையை உணர்ந்தார். உண்மையான சக்தி சூரியன், காற்று அல்லது மலையிலிருந்து வருவதில்லை. உண்மையான பலம், விடாமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் நெகிழ்ச்சி பண்புகளில் அடக்கம் கொண்ட கல்வெட்டுக்காரரிடம் உள்ளது. இந்த உணர்தலுடன் அர்ஜுன் தனது அசல் வடிவத்திற்கு திரும்பினார். இப்போது அவரது வாழ்க்கையில் திருப்தியடைந்தார். உண்மையான சக்தி என்பது வேறொன்றாக மாறுவதில் இல்லை, ஆனால் அவர் ஏற்கனவே இருந்தவர். அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சியின் மூலம் உலகை வடிவமைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டி நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம். விடாமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் நம்மீதான நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் நம் விதியை நாம் வடிவமைக்க முடியும். True power isn't in becoming something else, but in who you are and what you do. உண்மையான சக்தி வேறொன்றாக மாறுவதில் இல்லை, ஆனால் நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் உள்ளது.